வணக்கம் நேயர்களே, இது TN360 செய்திகளும் நான் உங்கள் பிரபு. நேயர்களே, இன்னைக்கு அரசியல் சார்ந்த ஒரு முக்கிய நிகழ்வையும் ஒரு செய்தியும் தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அதாவது கடந்த 60 ஆண்டு காலமாக இருதுருவ அரசியலை சந்தித்து வந்த நிலையில நடைபெற இருக்கும், நடந்து கொண்டிருக்கும், எதிர்காலத்துல நடக்க இருக்கும் அரசியல் நகர்வுல இரு துருவங்கள் யார் அப்படின்றத இந்த செய்தி தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நேயர்களே, தமிழகத்துல கடந்த 60 ஆண்டு காலமாக இந்த இருதுருவ அரசியல் என்பதை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். குறிப்பா ஒரு காலத்துல காமராஜர், அண்ணா அப்படின்னு இருந்தது. அதன் பிறகு கலைஞர், எம்ஜிஆர், அதன் பிறகு கலைஞர், ஜெயலலிதா. இந்த கலைஞர், ஜெயலலிதா என்ற இரு துருவங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்துல கால் நூற்றாண்டுகள், கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக இந்த இருதுருவ அரசியல் வந்து நீடிச்சுட்டு வந்தது. மாறி மாறி தமிழகத்துல அவங்க ஆட்சி அமைச்சிட்டு வந்தாங்க. அதனை தொடர்ந்து இப்ப சமீபத்துல திரு ஸ்டாலின் அவர்களும் அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து ஆதிக்கம் செலுத்தி வந்தாங்க அரசியல்ல. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக என்ற அந்த இருதுருவ அரசியல் தான் நம்ம பார்த்தோம். ஆனால் 2026 மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டாங்க. கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் நிறைவுல 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கி திரு ஜோசப் விஜய் அவர்களை இன்னைக்கு முதலமைச்சரா அரியணைத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 108 தொகுதிகள்ல தவகனுடைய உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ ஒரு அரசியல் 60 ஆண்டு கால அரசியல்ல, அதுவும் குறிப்பா 50 ஆண்டு கால திராவிட அரசியல்ல மாறி மாறி ஆட்சி அமைச்சிட்டு இருந்த காலகட்டத்துல இந்த திராவிட அரசியல் மாற்றத்தை திரு விஜய் அவர்கள் பிரேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது எதிர்வரக்கூடிய இந்த நாட்கள், எதிர்வரக்கூடிய அரசியல் களம், தமிழகத்தினுடைய அரசியல் களம் யாரை மையப்படுத்தி இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம இந்த செய்தியில பார்க்க போறோம். இது சம்பந்தமா பல அரசியல் விமர்சகர்கள், வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, தமிழக மக்களிடையே என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு ஆராய்ஞ்சிருக்கோம். அந்த வகையில அரசியல் வல்லுநர்கள் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல தற்போது வரைக்கும் திரு தாவேக்கனுடைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் இந்த இவர்களுக்கு இடையிலான அந்த இருதுருவ அரசியல் தான் வந்து எதிர்காலத்துல இருக்கும். இவங்க தான் இந்த தமிழகத்துல இந்த அரசியல் ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டுவாங்க. அதாவது அந்த அரசியல் நகர்வுகள் இவர்களை மையப்படுத்தி தான் இருக்கும், இவங்களுடைய ஆதிக்கம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருவருமே வந்து இளைஞர்கள். ஆமா, இந்த இருவரும் இளைஞர்களா இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க சோசியல் மீடியான்னு சொல்லக்கூடிய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஸோ இதுலலாம் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. இவங்க இந்த இவருடைய அந்த கருத்துக்கள், இவருடைய அந்த நடவடிக்கைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால உடனுக்குடனே வைரல் ஆகுது. அவங்களுடைய கருத்துக்கள் வைரல் ஆகுது. உடனடியா பல லட்சம் மக்களை போய் அந்த கருத்துக்கள் சென்றடைகிறது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து தமிழகத்துல இந்த சோசியல் மீடியா தாக்கம் பெரிய அளவுல வந்து தேர்தல், அதாவது இந்த அரசியல் மாற்றத்துக்கு இந்த சோசியல் மீடியா ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நிலையில இந்த இவர்களுடைய இந்த சோசியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ் மக்களிடையே அதிக கவனத்தை ஈர்த்திருக்கு. அதனால இவங்களுடைய அரசியல் களம் பார்த்தீங்கன்னா தமிழகத்துல ஆளுமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, எதிர்வரக்கூடிய தேர்தல் ஆகட்டும், அதே போல அரசியல் நகர்வுகள் ஆகட்டும், அதுக்கு மிகப்பெரிய பங்கா இந்த சோசியல் மீடியா விளம்பும். ஏன்னா நேரடி அரசியல், மேடை அரசியலை தவிர்த்து அதிக அளவுல இது போன்ற சமூக வலைதளங்கள்ல அரசியல் நகர்வுகள் மக்களை வந்து சீக்கிரம் சென்றடையுது. குறிப்பா இளைஞர்களிடையே இந்த சோசியல் மீடியா விவாதங்கள், கருத்துக்கள் அதிக அளவுல சென்றடையுது. எதிர்வரும் காலங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான், இந்த சோசியல் மீடியா தான் இந்த அரசியல் களத்தை வந்து தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மற்ற சில அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதை வந்து நம்ம இப்பவே சொல்லிட முடியாது. ஏன்னா தமிழகத்துல மேலும் பல அரசியல் தலைவர்கள் இங்க இருக்காங்க. குறிப்பா
எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் இங்கே தமிழக முதல்வராக இருந்திருக்கார். பல்வேறு திட்டங்கள், குறிப்பா விவசாயத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அவரு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தவர் தான். பெரிய அளவுல துறைகளை சொல்ல முடியாது. பல்வேறு துறைகள்ல முதல் மாநிலமாக மாற்றி காட்டியவர், பெருமைக்குரியவர் அப்படின்னு இருக்காரு. சோ அவரையும் இந்த தமிழக அரசியல் வந்து தவிர்த்து விட முடியாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதே போல மேலும் பல தலைவர்கள் இருக்காங்க. குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், நாம் தமிழர் சீமான், புதுசா இப்ப நம்ம அண்ணாமலை பிஜேபியில இருந்து வெளியே வந்து மீடியா லீடர் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு அவருக்கும் நிறைய சோசியல் மீடியா ஃபேன்ஸ் இருக்காங்க. அவரை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிஜேபியும் தமிழகத்துல வளர்றதுக்கான முனைப்பை வந்து வேகமா செயல்படுத்தி வருது. அவங்களும் இளைஞர்களை கவர்ந்துட்டு வர்றாங்க. ஸோ இப்போ வந்து தமிழகத்தின் இரு துருவங்கள் விஜய், உதயநிதி அப்படின்னு நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா இது சோசியல் மீடியா மட்டுமே எதிர்கால அரசியல் தீர்மானிச்சிடாது. தேர்தல் களத்துல கூட்டணி, அதே போல அங்க உள்ளாட்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த பணி, அங்க என்ன நம்ம பணிகளை செய்ய போறோம், அரசியல் கட்சியினுடைய வலிமை, அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு, தேர்தல் நேரத்துல அமைக்கக்கூடிய கூட்டணி, இவைதான் வந்து அடுத்த அந்த ஆளுமை, தமிழகத்தினுடைய இரு துருவ ஆளுமையை வந்து தீர்மானிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் சொல்றாங்க. எதா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில தமிழக வெற்றி கழகத்தின் அரசுக்கு எதிர்கட்சியாக இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை ஆதாரப்பூர்வமாக விளக்குவதாகட்டும், அதே போல எதிர்த்தரப்பிலிருந்து வரக்கூடிய விவாதங்களுக்கு பதிலளிப்பதாகட்டும், ஆளும் கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறதாகட்டும் ரொம்ப சிறப்பா இருக்கு. மக்களுடைய, அதாவது பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு அது சென்றடையதோ இல்லையோ, கட்சியை அந்த தனது திமுக கட்சியினரை தொடர்ந்து ஆக்டிவா வச்சிருக்கிறதுல அவங்களுடைய பங்கு, உதயநிதியோட பங்கு அதிகமா இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா கருத்துக்கள், அந்த அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கட்சியினரை உற்சாகப்படுத்துகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில இந்த நேரத்துல, தற்போதைய நேரத்துல இருதுருவ அரசியல் என்பது உதயநிதிக்கும் விஜய்க்குமானதாக இருந்தாலும் எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், அதே போல உள்ளாட்சி தேர்தல் தான் அதனை உறுதி செய்யும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஸோ இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.